Please subscribe Sadhguru Sai Creations. தன்னை குறுக்கிக்கிட்டு நமக்குள்ள ஒரு சர்க்கிள் போட்டுக்கிட்டு அடுத்தவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களையே ஷேர் பண்ணிக்கிட்டு இப்படியே இருக்கிறாங்க இல்லையா. அதனால் என்னாச்சு, அமைதியான ஒரு சூழ்நிலையில் எப்பொழுதுமே வாழும் காலம் ரொம்ப ரொம்ப ஷார்ட். அந்த ஷார்ட்டான உலகத்தில் ரொம்ப சந்தோஷமாக அன்பின் பரிமாற்றத்தில் எப்படி வாழலாம், பார்வை கந்திருஷ்டி இல்லைனா அவங்களுடைய கோளாறு இல்லைனா வார்த்தை பிரயோகம் இல்லைனா சாபம், ஒரு பக்கம் மருத்துவம் ஒரு பக்கம் மகத்துவம், இப்படி நம்மளை ஷீல்டு மாரி பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை நம்ம செவ்வாய் வழி தவறாமல் காலைல குளிச்சுட்டு நம்ம வீடு ஃபுல்லாக நிறக்க சாமி போட்டு தெய்வங்களுக்கும் காமிச்சிட்டிங்கனாக்கா, ஆக மொத்தத்தில் நம்ம உயிராக இருக்க வேண்டும், அது சூப்பராக இருக்க வேண்டும், அது சக்தியாக இருக்க வேண்டும். சக்தி ஓட்டம் சரியாக இருந்துச்சுன்னா நம்ம பார்த்திங்கன்னா இடம்புறம் சுற்றி குட்டி இருக்கும் இடம் சுற்றி இருக்கணும், சக்தி நின்ற இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சக்தி நின்ற இடம் என்றைக்குமே குப்பையாக இருக்கக்கூடாது, நாற்றமாக இருக்கக்கூடாது, அங்கே வாசம் மட்டுமே இருக்க வேண்டும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. இந்த எதிரியை ஓட ஓட விரட்டணுங்கிற வார்த்தை எல்லார் வார்த்தையிலுமே இருக்கும். எதிரி இல்லாத மக்களே இப்போ கிடையாதுன்னு சொல்லலாம். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா நட்பு மட்டுமே இருந்துச்சு, அன்பு நல்லா இருந்துச்சு, அங்கே எதிரி இருக்காது. ஏன்னா எப்பொழுதுமே பொறாமை இருக்காது, சமமாக இருந்தாங்க, கிடைக்கிறத வச்சு ஷேர் பண்ணி சாப்பிட்டாங்க, கூட்டு குடும்பமாக இருந்தாங்க, ஒரே கூட்டமாக இருந்துச்சு, கூட்டாக இருந்துச்சு, ஒரே கூடாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. தனித்தனியாக பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்கன்னு கூட தெரியாத ஓரளவுக்கு ஓடக்கூடிய வேகமான உலகம். அந்த வேகமான உலகத்தில் வேகமான மனசு, அந்த வேகமான விஷயம் வேகமாக இப்போ இந்த ஷார்ட்டாக தன்னை குறுக்கிக்கிட்டு நமக்குள்ள ஒரு சர்க்கிள் போட்டுக்கிட்டு அடுத்தவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களையே ஷேர் பண்ணிக்கிட்டு இப்படியே இருக்கிறாங்க இல்லையா. அதனால் என்னாச்சு, இன்றைக்கி பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை, ஆஃபீஸில் சண்டை, ஈகோ, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர வர நமக்கு எதிரிகள் அதிகமாகிட்டு இருக்காங்க. எதிரி அப்படிங்கிறது நம்ம சண்டை செய்யணும் ஆப்போசிட்லன்னு கிடையாது. நமக்கு பாதகமாக பேசக்கூடிய அத்தனை பேருமே நமக்கு எதிரியாக தான் பார்ப்போம். நமக்கு எதாவது சாதகமாக இல்லை, நமக்கு சப்போர்ட் பண்ணலனாலும் நம்ம அவங்கள எதிரியாக தான் பார்க்குறோம். இது நேச்சுரல், எனக்கும் உண்டு உங்களுக்கும் உண்டு, எல்லாத்துக்குமே இப்போ இருக்க காலகட்டத்தில் இருக்க தான் செய்யுது. காரணம் என்னென்னாக்கா அந்த சூழ்நிலை. இடம் பொருள் ஏவல். இந்த இடம் பொருள் எதை விஷயமா, ஏவலுங்கிறது எதை சொல்கிறோம், எதை பேசுகிறோம், திட்டுறோம், பின்னாடி வருத்தப்படுறோம், பேசியிருக்கக்கூடாதுன்னு. இதனால் லாஸ் யாருக்குன்னு பார்த்திங்கன்னா 2 பேருக்குமே இருக்கும், இல்லைனா இந்த சைடில் இருக்கும், ஆப்போசிட்லேயும் இருக்கும். இதெல்லாம் இல்லாமல் அமைதியான ஒரு சூழ்நிலையில் எப்பொழுதுமே வாழும் காலம் ரொம்ப ரொம்ப ஷார்ட். அந்த ஷார்ட்டான உலகத்தில் ரொம்ப சந்தோஷமாக அன்பின் பரிமாற்றத்தில் எப்படி வாழலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய எதிரியை நம்ம நண்பனாக்கி கொள்ள வேண்டும், இல்லைனா நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் போய்ட்டணும், அவ்வளோதான். எப்பேற்பட்ட பகையையும் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரத்தை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கிட்டே இருக்கக்கூடிய எனர்ஜி, நம்ம பார்த்திங்கன்னா ஒருத்தங்க பார்வை கந்திருஷ்டி இல்லைனா அவங்களுடைய கோளாறு இல்லைனா வார்த்தை பிரயோகம் இல்லைனா சாபம், ஏதாவது ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம வீட்டை நோக்கியோ நம்ம உயிர் வாழ்கிறோம் கூட்டை நோக்கியோ வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அம்புகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம தட்டிகிட்டே இருந்தோம்னா நம்ம எப்படி ஓடுறது வாழ்க்கை ஓட்டத்தை. அப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு ஷீல்டு, ஒரு முக்கியமான அந்த காலத்தில் செவ்வாய் வழியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமாக சாம்பிராணி போடாத ஆட்களே கிடையாது. வெறும் சாம்பிராணிக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு. சாம்பிராணினா காற்றலையில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை உடச்சி விட்டுட்டு வெறும் பாசிட்டிவ் மட்டுமே கொடுக்குறது தான் சாம்பிராணி. அதுவும் பால் சாம்பிராணிலாம் ரொம்ப ரொம்ப சூப்பர். இந்த பால் சாம்பிராணியோட நம்ம போகக்கூடிய இந்த புகை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்ன, ரொம்ப சூப்பராக நம்ம அடுப்பாங்கரையிலே இருக்குது, அஞ்சரை பெட்டியிலே இருக்குது. இது என்னென்ன தேவைப்படுது, வசம்பு, விஷத்தை முறிக்கும் அம்புன்னு அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நிறைய பதிவுகளில். இந்த வசம்பு தான் அந்த காலத்தில் பேர் சொல்லாதது அப்படிம்பாங்க. ஏன்னா இது மகத்துவமாகவும் எல்லாத்துக்குமே தெரியும், ஆனால் ஈஸியாக கிடைக்கும். ஸோ அந்த காலத்தில் எல்லாம் வைத்தியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஈஸியாக இருக்கக்கூடாது, மறைச்சிருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்கவங்க உட்காந்துருப்பாங்க இல்லையா, அந்த பேர் சொல்லாததை எடுத்துருவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா என்னென்னு சொல்லக்கூடாது, தெரியக்கூடாது மக்களுக்குங்கிறதுக்காக செய்யப்பட்ட ஒரு விஷயம், மற்றபடி வேறு எந்த ரீசன் கிடையாது. ஸோ அந்த வசம்பு பவுடர் பார்த்திங்கனாக்கா ஒரு 10 கிராம் எடுத்துக்கணும். ஒரு 10 கிராம் போதும், அதிகமாக தேவையில்லை, 10 கிராம். அதேமாரி பார்த்திங்கனாக்கா லவங்கப்பட்டை, இந்த சினமன் பவுடர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு 10 கிராம். அதேமாதிரி பார்த்திங்கனாக்கா லவங்கப்பூ, அது ஒரு 10 கிராம். இந்த 3மே எடுத்துக்கலாம். தேவைப்பட்ட குப்பை மேனி வேர், நல்லா பார்த்திங்கன்னா எப்போயாவது எடுத்திங்கன்னா அந்த வேர் எடுத்து நல்லா காய வச்சு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம அந்த புகையை போட போகிறோம். ஸோ பால் சாம்பிராணி நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கோங்க. இதெல்லாம் சேர்ந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டாலும் சரி. இதை நம்ம செவ்வாய் வெள்ளி நீங்கள் தெய்வங்களுக்கு அப்படி பிடிச்சமான விஷயம். இந்த கலவை இருக்கு இல்லையா, இந்த லவங்கப்பட்டை லவங்கப்பூ அதேமாரி உங்களுக்கு வசம்புடைய அந்த பவுடர், இது எல்லாமே பார்த்திங்கன்னா காற்றலையில் இருக்கக்கூடிய வெறும் சாம்பிராணிக்கே பெரிய சக்தி இருக்கும்பொழுது மகா பெரிய சக்தியாக இந்த காற்றலைகளை என்றைக்குமே புதுப்பிக்கும். இது இல்லாமல் நோய் அண்ட விடாது. ஒரு பக்கம் மருத்துவம் ஒரு பக்கம் மகத்துவம், இப்படி நம்மளை ஷீல்டு மாரி பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கலவைகள்.
இதெல்லாம் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அரண்மனை இருக்குது, அரண்மனைனா அதை சுற்றி செவ்வாய் வழி பெரிய ஒரு சட்டியில் ஏந்திட்டு ஒரு 4-5 பேர் அந்த புகையாக சுற்றி வருவாங்க. ஏன்னா இந்த அரண்மனையில் அந்த காலத்துலலாம் போர் வீரர்கள் போர் செய்வதை விட இந்த மாதிரி நெகட்டிவிட்டியை சென்ட் பண்ணி தான் பார்த்திங்கன்னா அந்த இடத்தையே சூனியமாக்குவாங்க. சூனியம்னா நல்லா பயந்துட தேவையில்லை, அங்கே செயல்படாமல் போகும். ஒரு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய சோல்ஜரை பார்த்திங்கன்னா சோம்பல் ஆக்கிடுவாங்க. சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய இயந்திரம் குதிரைகள்லாம் பார்த்திங்கன்னா சோம்பல் ஆகிடும். ஸோ இயக்கம் இயங்காமல் போணுச்சுனாக்கா அங்கே தயங்காமல் ஒரு விஷயமும் நடக்கவே நடக்காது. தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இயக்கம் இருக்கா. ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சக்கராசி இயங்கணும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இயந்திரங்கள், ஒரு வீடுனாலே பார்த்திங்கனாக்கா வாஸ்து அமைப்புகள் இருக்கும் இல்லையா, அங்க அமைப்புகள் இதெல்லாம் இயங்காமல் போகும். நமக்கே தெரியாது, அப்படியே இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் ஏன் நமக்கு இந்த காரிய சுத்தி தடையாக இருக்குது, ஏன் இந்த வீட்டுக்குள்ளே அவ்வளோ டென்ஷனாக இருக்கும், ஏன் வீட்டுக்குள்ளே எந்த பேசினாலும் எதுவும் நடக்க மாட்டேங்குது. வீடு என்பது அழகான ஒரு கோயில் மாதிரி, அதில் எப்போதுமே ஒரு வைப் இருந்துகிட்டே இருக்கும். அந்த வைப் எப்பொழுதுமே சாம்பிராணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த சாம்பிராணியோட இந்த மூலிகைகள் எல்லாம் சேர்க்கும் பொழுது அதீத சக்தியாக மாறும். இதெல்லாம் பெரிய பொருட்செலவு இருக்கா அப்படின்னு கிடையாது. எல்லாம் 10 கிராம் நாட்டு மருந்துகளில் கேட்டிங்கனாக்கா அதிகபட்சமாக 100 ரூபா 150 ரூபாக்குள்ளே முடியக்கூடிய விஷயங்கள் தான். இதை நம்ம செவ்வாய் வழி தவறாமல் காலைல குளிச்சுட்டு நம்ம வீடு ஃபுல்லாக நிறக்க சாமி போட்டு தெய்வங்களுக்கும் காமிச்சிட்டிங்கனாக்கா குலதெய்வத்துக்கும் மிக மிக இஷ்டமான ஒன்று தான் இந்த புகை. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இஷ்ட தெய்வங்களுக்கும் இஷ்ட தேவதைகளுக்குமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பர். ஆக வீடாக இருக்கும். நிலவாசலில் கொஞ்சம் காமிச்சிக்கோங்க, வீடை சுற்றி வாங்க. ஏன்னா வீடை சுற்றி என்றைக்குமே பார்த்திங்கன்னா அம்ச கலசமாக நம்மளோட தேவதைகள் அங்கங்கே குடியிருப்பாங்க. ஸோ நம்ம ஃப்ளாட்டில் இருக்கும்போது அதை பண்ண முடியாது. தனி வீடாக இருந்தால் தைரியமாக பண்ணுங்கள். ஃப்ளாட்டில் இருக்கவங்க பால்கனியில் காட்டுங்க. என்றைக்குமே நம்ம குலதெய்வங்கள் என்றைக்குமே நம்மளை சுற்றி பாதுகாப்பாக இருக்க தான் செய்வாங்க. ஸோ அகதெய்வங்கள், இஷ்ட தெய்வங்கள், உபதெய்வங்கள் எல்லாமே இருக்கக்கூடிய இடத்துக்கு இந்த கலவை ரொம்ப ரொம்ப முக்கியமாக பயன்படும். ரொம்ப நிறைய விஷயங்கள் நிறையா இருந்தாலும் நம்ம இதை மட்டும் பயன்படுத்தி பாருங்களேன். ஃபஸ்ட்டு டே நீங்கள் இந்த புகையை போடும் பொழுதே ஒரு மாற்றம் தெரியும். ஏதோ ஒரு லைட்னிங் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், மனசு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது சாட்சி கிடக்கிற விஷயத்தை நம்ம சாதிச்சு காமிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும். ஏன்னா அந்த புகையை நீங்கள் இன்ஹேல் பண்ணும் பொழுதே நெகட்டிவிட்டி கோஸ் பாசிட்டிவாக மாறும். அப்போ அங்கே மனசுக்குள்ள ஒரு தெம்பு இருக்கும், ஒரு துணி இருக்கும், செஞ்சு முடிச்சிடலாம், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு முன்னாடி அது இருக்காது. ஏன்னா நம்ம சரிஞ்சிக்கிட்டே இருப்போம். சரிஞ்சிக்கும் போது எதை பிடிச்சா நம்ம மேலே வரலான்னு இருக்கும். இப்போ எதையாவது பிடிச்சி வந்துடலாம் அப்படிங்கிறது தான். எதை பிடிச்சா நம்ம மேலே வந்துடலாங்கிறத விட இதை பிடிச்சா சரியாகுங்கிறது தெளிவான சிந்தனை கிடைக்கும். ஏன்னா முன்னாடி அதுதான் பிளாக்கில் இருக்கும். ஸோ நம்ம நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தோம்னாக்கா எதையோ மிஸ் பண்ணியிருப்போம், எங்கேயோ லாஸ் பண்ணியிருப்போம், ஏதான்லேயோ நம்ம டவுன் ஆகிருப்போம். இது எதுன்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம்னாக்கா நம்ம முன்னோக்கி ஓட முடியாது. அதனால தான் ஒரே ஒரு பாம் இந்த புகை தான். இதை வீட்டில் நம்ம வியாபார ஸ்தலங்களில் இந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம இந்த புகையை போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எப்பேற்பட்ட பகையும் உங்களை விட்டு விலகும். ஆக மொத்தத்தில் நம்ம உயிராக இருக்க வேண்டும், அது சூப்பராக இருக்க வேண்டும், அது சக்தியாக இருக்க வேண்டும். சக்தி ஓட்டம் சரியாக இருந்துச்சுனால் வெற்றி நடைபாதை நன்றாகவே இருக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கிய விஷயம். இதெல்லாம் பண்ட காலத்தில் நம்ம முன்னோர்கள் அரண்மனைகளையும் நம்மளுடைய சித்தர்களும் ஞானிகளும் அழகாக கண்டுபிடிச்ச ஃப்ரீக்குவன்சி. இந்த வேர்லேருந்து இந்த ஃப்ரீக்குவன்சி கிடைக்கும், இந்த பொருள்லேருந்து இந்த எனர்ஜி கிடைக்கும், இது இதை உடைக்கும், இது கிடைக்கும். எதை உடைக்கும், எது கிடைக்கும், தனவரவுகள் கிடைக்கும், நெகட்டிவிட்டியாக உடைக்கும். ஆக மொத்தத்தில் நம்ம வேகமாக ஓடும்பொழுது எந்த டேகும் நம்ம கொக்கி போட்டு பிடிக்கக்கூடாது. வேகமாக ஓடும்பொழுது எந்த கண்ணாடி முன்னாடி நின்று தடுக்கக்கூடாது. ஆக முன்னாடியும் பின்னாடியும் நம்ம பார்த்திங்கன்னா இடம்பெறும் சுற்றி குட்டி இருக்கும் இடம் சுற்றி இருக்கணும், சக்தி நின்ற இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சக்தி நின்ற இடம் என்றைக்குமே குப்பையாக இருக்கக்கூடாது, நாற்றமாக இருக்கக்கூடாது, அங்கே வாசம் மட்டுமே இருக்க வேண்டும். அப்போது இதெல்லாம் பாருங்கள், இந்த நல்ல வாசமாகவும் இருக்கும். இதை தாண்டி நீங்கள் ஜவ்வாது வாசமாக வேணும்னா ஜவ்வாது என்னென்ன வாசனை திரவியங்கள்லாம் சேர்க்கறதா சேர்த்துக்கலாம். ஆக மொத்தம் சிறிய செலவில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை தீர்க்கும். பணவரவு நன்றாக இருக்கும், மனவரவு நன்றாக இருக்கும். மனவரவுனா உங்களுக்கு தேவையான நல்ல மனசு உங்களை தேடி வரும். ஆக மொத்தத்தில் சப்போர்ட்டிவ் வந்தால் நல்லா தானே இருக்கும். ஆக இது வெற்றிக்கான மிகப்பெரிய ஒரு புகை. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. நல்ல விஷயத்தை மற்றும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.